இழந்து போனது. இந்த இழப்புக்கு காரணம் 2 காரணம். நான் சூஸ் பண்ண அந்த செலெக்ஷன் தவறான செலெக்ஷன், நான் எடுத்த டிசிஷன் தவறான டிசிஷன். இதனால என் கைகளிலிருந்து நான் இழந்து போனது. அதை யாரும் பறிக்கல. இது என்னை விட்டு போனதுக்கு யாரும் காரணம் இல்லை. பிசாசு காரணம் இல்லை, எந்த மனுஷனும் காரணம் இல்லை, எந்த மனுஷனும் காரணம் இல்லை. இப்ப என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற இந்த வேதனைக்கு முதல் காரணம் நான் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமா, நான் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, நான் அந்த இடத்துல பேசியிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல அதை செஞ்சிருக்க கூடாது, அந்த மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது, அந்த மனுஷியை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது, அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது, அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது. அதனால்தான் சிஸ்டர் இன்னைக்கு என் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கிறேன். என்னை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மறுபடியும் உங்களை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்ற வாக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இழப்புக்கு காரணம் யாருமே இல்லை, நாங்க தான். ஆனா கர்த்தர் சொன்னார், இல்லை அவ்வளவுதான், உன் குடும்பமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சத்துரு கை கொட்டி சிரிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அவளுக்கென்று ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. நம்புறீங்களா? என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. சொல்லுங்க, எனக்காய் நிற்கும், எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லலாமா? எனக்காய் நிற்கும், எனக்காய் நிற்கும்